ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ப்ரைஸ் லால். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஃப்ரீயாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வருஷாவை பற்றி நான் அப்புறமா வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி சாங் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சாங் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. ஸோ நீங்கள் தான் சொல்லணும். என்னென்னா, இப்போது எனக்கு அந்தளவுக்கு கமெண்ட் எதுவும் வர்றது கிடையாது. ஸோ ஒரு வேளை எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருக்கா, அதனால தான் கமெண்ட் பண்ணலையா, இல்லை யாருக்குமே வீடியோ பிடிக்கலையா, அதனால தான் கமெண்ட் பண்ணலையான்னு எனக்கு சரியாக தெரியல. இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் போடுற வீடியோஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ ஏசப்பாவுடைய வழியை நீங்களும் பின்பற்றுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் எல்லாமே பாசிட்டிவாக தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்கன்னு தோணுது. ஸோ வாங்க பாட்டு பார்க்கலாம். தாயாரின் வயிற்றில் உருவான முதல் என்னை தமக்காக தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்தீர். தாயாரின் வயிற்றில் உருவான முதல் என்னை தமக்காக தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்தீர். ஒரு தகப்பனை போல் என்னை சுமந்தவரே, தினம் தழுவிடுவேன் சிறு பிள்ளையை போல். மார்போடு அணைத்தவரை பாடிடுவேன், முழு மனதோடு சேர்ந்தவரை துதித்திடுவேன். நான் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. நான் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், உண்மைதான். நம்ம நடந்து போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசப்பா நம்மளுக்கு முன்னாடி போகிறாங்க. ஸோ நாளைக்கு நம்ம நடக்க போகிறோன்னா கூட நம்மளுக்கு முன்னாடி ஏசப்பா போவாங்க. இது எப்படி நான் சொல்கிறேன்னா, ஸோ நம்ம யார் எங்கே நடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டு வரக்கூடாதுன்றதுக்காகவே வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, எனக்கு முன்பாக நம்முடைய சமூகம் செல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கா. ஸோ அது ஒன்று. இன்னொன்று, உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. ஸோ அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு முன்னாடி போகிறாரு. அவர் மட்டும் அவருடைய சமூகமே போகுது அப்படின்னு சொல்லி வசனத்தில் இருக்குது. அவர் நம்மளுக்கு முன்னாடி போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு மழை போகிற வர பிரச்சனையை கூட ஏசப்பா முன்னாடி போய் பனி போல மாற்றிடுவார். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஏசப்பாவை எல்லாருமே பின்பற்றுங்க. அவர் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். ஸோ அவரை